Hello friends, welcome to Jay Chitra's channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா prawn யூஸ் பண்ணி ரொம்ப டிஃபரண்டான crispy prawn எப்படி செய்யறதுன்னா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சோ prawn எடுத்துர்க்க. prawn வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கறோம். இந்த கீழ இருக்க இந்த வால் பகுதி மட்டும் நம்ம வெட்டாம அப்படியே வெச்சுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். Next இது கூட ஒரு ஸ்பூன் ginger garlic paste ஆட் பண்ணிக்கலாம். Next தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து mix பண்ணிக்கலாம். சோ இப்போ எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிட்டோம். இது கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூளும் chili powder ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள்ஸ்பூன் chili powder ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா நம்ம mix பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாம் mix பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு 15 minutes வந்து இத நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பிளேட் எடுத்துர்க்கேன். இந்த 2 டேபிள்ஸ்பூன் corn flour ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் மைதா. இது கூட கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி prawnல நம்ம salt சேர்த்திருக்கோம். இருந்தாலும் இதுல கொஞ்சமா salt ஆட் பண்ணிக்கலாம். சோ இப்போ இத எல்லாத்தையும் நம்ம mix பண்ணிக்கலாம். சோ இப்போ 15 minutes ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜ்ல இருந்து prawn எடுத்தாச்சு. இது கூட நம்ம mix பண்ணி வெச்ச மாவுங்களை வெச்சிருக்கேன். இது கூட வந்து பீட் பண்ண எக் plus bread crumbs இது எல்லாத்தையும் வெச்சிருக்கேன். இந்த prawn எடுத்து இந்த மாவுல வந்து இப்ப லைட்டா டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து எக்ல டிப் பண்ணனும். எக்லயும் லைட்டா டிப் பண்ண பிறகு bread crumbsல போட்டு டிப் பண்ணிக்கலாம். சோ கோட்டிங் கொடுத்த பிறகு நம்ம பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சோ இதே போல மீதி இருக்க prawnையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ prawn மசாலாஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இத நம்ம ஆயில்ல வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கடாய் வச்சிருக்கேன். கடாயில தேவையான அளவு ஆயில் ஊத்திக்கலாம். இப்போ prawn ஃப்ரை பண்றதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இது நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க prawn இதல ஆட் பண்ணிக்கலாம். சோ ரெடி பண்ணி வச்சிருக்க prawn எல்லாத்தையும் நம்ம ஆயில்ல போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. இப்போ எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம திருப்பிக்கலாம். இப்போ வந்து prawn பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இத நான் எடுத்துக்கிறேன். இத அப்படியே எடுத்து நம்ம பிளேட்ல வந்து மாத்திக்கலாம். திரும்ப மீதி இருக்க prawnையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதையும் பிளேட்ல மாத்திக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய crispy prawn சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எப்பவுமே prawn வச்சு கிரேவி அந்த மாதிரி தான் பண்ணிருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரை வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும். உங்களுடைய சில்ட்ரன்ஸுமே ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வேற ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். நன்றி.